ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆடி மாதம் 2வது வார ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் வந்துட்டு கூழ் ஊற்றணும். அதை தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் இந்த வருஷத்தில் என்னன்னு தெரியல, 4 வாரமே வந்துட்டு சாமி கும்பிட்ற நாளாகவே வருது. ஃபஸ்ட்டு வாரம் ஆடி பௌர்ணமி வந்துச்சு, குலதெய்வம் கோயிலில் போய்ட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துட்டோம். 3வது வாரம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருது. 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமையாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க. ஈவினிங் தீ மிதிப்பாங்க. ஸோ திருவிழா மாதிரி நடக்கும். ஸோ 4வது வாரமும் ஊற்ற முடியாது. ஸோ 2வது வாரமே ஊற்றிடலான்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் வந்துட்டு ஊற்றுறோம். கூழ் ஊற்றுற தேவையான திங்ஸ்லாம் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். காய்கறிலாம் கூட கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துட்டு சீக்கிரமாக ஒரு 4:30 போல் எழுந்திரிச்சு என்னோடய சிஸ்டர் வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இதெல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கருவாடெலாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களாம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்ததுமே சமையல் கட்டில் வந்துட்டு பொங்கல் வைக்கலான்னு சொல்லி பொங்கல் வந்து வைத்து சாமிகள் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பும் முருங்கைக்கீரை பொரியல் செய்யணுன்ட்டு கருவாட்டு குழம்பு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும் காலையில் கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு கருவாட்டு குழம்பு தாளித்து விட்டு இன்னொரு சைடு வந்துட்டு முருங்கைக்கீரை பொரியலை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு நான் செய்யும்போது கொஞ்சமாக காரக்குழம்பு கருவாட்டு பருப்பு எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து அது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் எடுத்து வச்சாச்சு. முருங்கைக்கீரை பொரியல் செய்யும்போது முருங்கைக்கீரையில் வந்துட்டு தேங்காய் கூட வேர்க்கடலை சேர்த்து அரைச்சி செஞ்சுட்டோம். ஒரு 8:30 போல் கூழ் கரைக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கூழில் தண்ணி உப்பு மட்டும் போட்டு கரைச்சிட்டு அது மேலே வந்துட்டு தயிரையும் வெங்காயத்தையும் போட்டு அதுலேயே வந்துட்டு வேப்பிலை கட்டி பாத்திரத்தில் சாமிக்கிட்ட எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் செஞ்சோம்ல, அந்த பொங்கலையும் வந்து பார்த்து உருண்டை பிடிச்சிட்டு அது மேலே வெள்ளம் எடுத்து வச்சு முரத்தில் வச்சு சாமிக்கிட்ட அதையும் தூக்கி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த மாவு சாமிக்கு பிடிச்ச மாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. பச்சரிசியில் வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இலை போட்டு அதுக்கப்புறம் கட்டி கூழ் அதுக்கப்புறம் குழம்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இலையிலேயே முருங்கைக்கீரை அந்த உருண்டெல்லாம் வச்சு தீபார்த்தனை காமிச்சு சாமி நல்லா கும்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த தடவை சாமி வந்து பார்த்தீங்கன்னா 9:30 போலேயே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. என்னோட சிஸ்டரோட மாமியார் வீட்டில் இன்றைக்கி தான் கூழ் ஊற்றுறாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும்னு சொன்னதால் நாங்களும் ஒரு 10 o'clock போலேயே கூழ்லாம் ஊற்றி முடிச்சுட்டு அவங்களுக்கும் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்களோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்துட்டு நான்வெஜ் ஆஃப்டர்நூனே செஞ்சிடலான்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஷாப்புக்கு போயிட்டு நான்வெஜ்லாம் வாங்கி வர சொல்லிட்டேன். அவங்களும் ஒரு 10:30 போல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த நான்வெஜ்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் உலை வச்சு சாதம் ஒரு சைடு முட்டை ஒரு சைடு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை வரதால் நாங்கள் நான்வெஜ்லாம் ரொம்ப நிறையலாம் செய்யலை. சிம்பிளாக சிக்கன் அதுக்கப்புறம் மட்டனில் வந்து நுரையீரல் போட்டு குழம்பு மட்டும் வச்சுட்டு முட்டை வச்சுட்டோம். கருவாட்டு குழம்பு வேறு இருந்தது. ஸோ முருங்கைக்கீரை இதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்கள் அப்படியே விட்டாச்சு. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 12 எப்பயும் அம்மகண்டை வேறு வரும். அதனால் அம்மகண்டை முடிஞ்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு 1:30 மணிக்கு மேலே இலை போட்டு சாமிக்கிட்ட அந்த படையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. எக்ஸ்ட்ரா கொழுக்கட்டையும் நாங்கள் பிடி கொழுக்கட்டையும் மட்டும் சாமிக்கு செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். 2 o'clock போல் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்களோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் வந்து இன்றைக்கி வந்ததால் அவரையும் கூட்டி போய் ஹெல்மெட்டும் வாங்கி கொடுத்துட்டோம். அவர் வந்து 3 o'clock போல் கிளம்புறேன்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டாங்க. என்னோட அம்மாலாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு எங்கள் அக்காலாம் சாமான்லாம் நிறைய இருந்தது. ஸோ சாமான்லாம் கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்துட்டு ஒரு 4:30 போல் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. ஸோ அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுத்தேன். அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனாங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கூழ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஊற்றி முடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாளைக்கு வேறு ஆடி கிருத்திகை இருக்குது. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி ஆடி கிருத்திகைக்கான வேலை வேறு நான் வந்துட்டு பார்க்கணும். நீ நைட்டு போல் என்ன பண்ணணும், வெறும் தோசை மட்டும் சுட்டு சாப்பிட்டுட்டு குழம்பு இருந்துச்சு. ஸோ குழம்பு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு கூழ் ஊற்றுற நிகழ்வு வந்து நல்லபடியாக போச்சு. தேங்க்யூ.